சர்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு queries இருந்ததுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அங்கே வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ அந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கம்பேரிசன் ஆஃப் சர்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆர்டரில் இன்றைக்கி சர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ் அண்ட் நான் ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ் இதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ் அண்ட் நான் ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சர்ட்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ரேடிக்கல் சிம்பிள் ஆர் ரேடிக்கல் சைன் ஆர் ரேடிக்ஸ் ஆர் ரூட் சைன். ஸோ இந்த ரூட் அண்டரில் இருக்க எக்ஸ்பிரஷன் இட் கேன் பி லைக் 5x + 1 கூட இருக்கலாம். ஸோ இந்த ரூட்டை ப்ராப்பராக நீங்கள் மென்ஷன் பண்ணுவது இடத்துல. ஸோ ஆரல்ஸ் இந்த மாதிரி போட்டு 2x கூட கொடுக்கலாம். ஆரல்ஸ் இந்த மாதிரி போட்டு சிம்பிளி இந்த நம்பர் மட்டும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் சைன் பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் சிம்பிள். ஸோ இந்த ரூட் அண்டரில் இருக்க இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடிகண்ட். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ எதுவுமே நம்பர் எதுவும் மென்ஷன் பண்ணனா விச் மீன்ஸ் அது வந்து ஸ்கொயர் ரூட் அப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி 3 இந்த மாதிரி 4 கொடுத்துருந்தாங்கன்னா இது கியூப் ரூட் இது 4th ரூட் எல்லாம் தெரியும். இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நம்பர் 5 × இப்போ 8 × அப்படின்னும் போது ஸோ இந்த இதில் போடும்போது கொஞ்சம் ஸ்மாலராக போடுங்க, அப்புறம் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இந்த 8, 5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு ஜென்ரல் இது தெரியும். ஸோ இந்த 3, 4 இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா இந்த ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2, 3, 4 இதே வந்து இண்டெக்ஸ் ஆர் ஆர்டர் ஆஃப் த சர்ட், இண்டெக்ஸ் ஆர் ஆர்டர் ஆஃப் த சர்ட். ஸோ மெயின் 3 இது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேடிக்கல் சிம்பிள், இது வந்து ரேடிகண்ட், இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆர் ஆர்டர். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ தட் உங்களுக்கு டெஃபினேஷன் புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ். ஸோ இந்த ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸோட டெஃபினேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் வந்து √9, √11, √3 இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 9, 11, 3 எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேடிகண்ட். இந்த ரூட் சிம்பிள் சிம்பிளி இந்த மாதிரி ரூட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஸ்கொயர் ரூட். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்வி ரேடிக்கல் அப்படின்னும் போது சர்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர், ஈக்வி ரேடிக்கல் அப்படின்னும் போது சேம் ஆர்டர். இங்கே ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கலன்னா அது ஸ்கொயர் ரூட்னு சொல்லியிருக்கோம் விச் மீன்ஸ் இதோட ஆர்டர் வந்து 2. இதுவும் 2, இங்கேயும் வந்து எதுவும் கொடுக்கல விச் மீன்ஸ் இதோட ஆர்டர் 2, இதுவும் வந்து எதுவும் கொடுக்கல விச் மீன்ஸ் ஆர்டர் 2. இதே ஆர்டர் 2ன்னு சொல்கிறேன்னா இது வந்து ஸ்கொயர் ரூட். ஸோ த்ரூ அவுட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் ஆர்டர். ஸோ சர்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டரில் இருந்தால் அது வந்து ஈக்வி ரேடிக்கல். சப்போஸ் இங்கே 3, இங்கே 3, இங்கேயும் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ சர்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன ஆயிடுச்சு 3 ஆயிடுச்சு. ஸோ த்ரூ அவுட் எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர் வந்து 3 தான் இருக்குது. ஸோ இது வந்து ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ். ஸோ சர்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர், இந்த ஆர்டர் வந்து த்ரூ அவுட் சேமாக இருக்கணும். இஃப் சப்போஸ் இங்கே வந்து 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஈக்வி ரேடிக்கல் கிடையாது. இந்த ஆல் 3 டுகெதர் நீங்கள் எடுக்கும்போது இது வந்து ஈக்வி ரேடிக்கல் கிடையாது. இங்கே மறுபடியும் நான் வந்துட்டு இப்போ 3 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா இந்த 3மே பார்த்தீங்கன்னா சர்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் நம்பர் 3. ஸோ இது வந்து ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ். இப்போ ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ்னால் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும். ஸோ இந்த ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ் நான் ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ் வந்து எதுக்கு டெஃபினேஷன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து அது கம்பேரிஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு இந்த சர்ட்ஸை கொடுத்துட்டு இதை வந்து கிரேட்டரில் அசைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது கிரேட்டர் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஆர்டர் வந்து சேமாக இருக்கா, சர்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் இருக்கான்னு பார்க்கணும். இங்கேயும் வந்து ஆர்டர் 3, இங்கேயும் ஆர்டர் 3. ஸோ இங்கேயும் ஆர்டர் 3, இங்கேயும் ஆர்டர் 3 இருக்கும்போது சர்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் இருக்கும்போது எப்படி கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேடிகண்டை மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். இது 8, இது 5. ஸோ எது கிரேட்டர் தான் நம்ம சொன்னோம். ஸோ 8 கிரேட்டர் than 5. therefore ஆன்சர் என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா cube root 8 greater than cube root 5. ஸோ சர்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் தான் ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இந்த ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ் கொடுக்கும்போது எப்படி கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரூட் அண்டரில் இருக்கன்னா இதை தான் கம்பேர் பண்ணணும். அதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் அண்டரில் இருக்கிறது வந்து ரேடிகண்ட். ஸோ உங்களோட ரேடிகண்டை நீங்கள் சிம்பிளி கம்பேர் பண்ணி உங்களோட ஆன்சர் வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து எதோட டெஃபினேஷன் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா நான் ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ். ஸோ நான் அப்படின்னு சொல்லும் போது சர்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்டர். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா இப்போ √10 இது 4th ரூட், இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் 8ல் இருக்க
தென் கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் சர்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்டர். ஸோ இந்த ஈக்வி அண்ட் நான் ஈக்வின்னு சொல்லும் போது நம்ம எதை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் தான். ஸோ சேம் ஆர்டரில் இருக்கும்போது ஈக்வி ரேடிக்கல், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நான் ஈக்வி ரேடிக்கல். ஸோ இங்கே ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்டோட ஆர்டர் 4, இந்த சர்டோட ஆர்டர் 2, இங்கே வந்து 3. ஸோ இது வந்து யூனிஃபார்மாக இல்லை. ஸோ நான் யூனிஃபார்மாக இருக்கும்போது இது வந்து சர்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்டர் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்து எது கிரேட்டர், எது ஸ்மாலர், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கன்வெர்ட் தென் டு ஈக்வி ரேடிக்கலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஈக்வி ரேடிக்கல் அப்படின்னும் போது உங்களோட ஆர்டர் வந்து த்ரூ அவுட் எல்லாமே வந்து சேமாக இருக்கும்போது எப்படி கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேடிக்கலை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணலான்னு சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு கன்வெர்ட் தெம் டு ஈக்வி ரேடிக்கல்ஸ், தென் நீங்கள் ரேடிக்கலை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸுமே நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே எப்படி எல்சிஎம் எடுத்து எப்படி கம்பேர் பண்ணுறோம் தான் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து நான் ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸை எடுத்துகிட்டு எப்படி ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டு அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ்க்கு டெஃபினேஷன் பார்த்தோம்னா சர்ட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர்னு பார்த்தோம். ஸோ நான் ஈக்வி ரேடிக்கல் சர்ட்ஸ்னு பார்க்கும்போது சர்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்டர். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஆர்டரை சேம் ஆர்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு எல்சிஎம் எடுத்து கன்வெர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.